சார் சில பேர் கேட்பாங்க, சார் எதுக்கு நீங்கள் புத்தகம் படிக்கிறீங்கன்னு. அவங்களெலாம் பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி பயமாயிடும் சார். சார் என்ன மாதிரி கேள்வி இது? புத்தகம் ஏன் படிக்கிறீங்கன்னு கேட்குறது. மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தரும் படிக்க வேண்டிய, செய்ய வேண்டிய ஒரு விஷயம்னா புத்தகம் படிக்கிறது சார். சார் எனக்கு ஒரு சைடு 100 கோடி ரூபாய் கொடுத்துட்டு, இன்னொரு சைடு நீ நாங்கள் 100 கோடி ரூபாய் தரோம், நீங்கள் புத்தகம் மட்டும் இனிமேல் வாழ்க்கையில் படிக்கவே கூடாதுன்னு சொன்னாங்க வச்சுக்கோங்களேன். சார் அந்த 100 கோடி கால் தூசிக்கு சமானம் சார். நான் தூக்கி போட்டு அந்த புத்தகம் படிக்க போயிடுவேன் சார். சார் என்னுடைய மகள் புத்தகம் படித்தாள் என்றால் அவள் ஒரு நல்ல காதலை வெளிப்படுத்த முடியும், அவளால் ஒரு நல்ல கணவனை அவளால் தேர்ந்தெடுக்க முடியும். சார் ஒரு பையன் ஒரு புத்தகம் படிக்கிறான்னா சத்தியமாக சொல்கிறேன் சார், அவனால் பொண்டாட்டி அடிக்கவே முடியாது, ஒரு பெண்ணை அடிக்கவே மாட்டான் அவன் புத்தகம் படிக்கிறான். புத்தகம் ஒரு மனிதனை சீர்படுத்தும் சார். ஒரு நாவல் படிக்காமல், ஒரு சிறுகதை படிக்காமல், ஒரு தொடர்கதை படிக்காமல் எப்படி சார் வாழ முடியும்? இருக்கவே முடியாது சார். சார் உங்களுக்கு புத்தகம் ஏன் படிக்கிறீங்க, எதுக்காக சாப்பிட்றீங்கன்னு யாராவது கேட்பாங்களா? எதுக்காக தினமும் குளிக்கிறீங்கன்னு யாராவது கேட்பாங்களா? ஸோ அது மாதிரியான கேள்வியாக தான் நான் இதை பார்க்குறேன். பொண்டாட்டி பிள்ளைங்க இல்லா இடம் இந்த இடம்.